கேரக்டர் வைஸ் ஆக்டிங் வைஸ் பார்த்தோன்னா அருள்நிதி அவர்கள் வந்துட்டு த்ரூ அவுட் த மூவி இல்லைனாலும் அங்கங்க ஒரு ஒரு 2 hours மூவியில் வந்துட்டு நிறைய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்துட்டு மற்ற ஹீரோக்களையும் கொடுத்தது வந்துட்டு நிச்சயமாக பாராட்டணும் அவரை. மற்றபடி அவரோட கேரக்டரை எந்த அளவுக்கு செட்டிலாக பண்ண முடியுமோ அதை சூப்பராக பண்ணியிருக்காரு. பிரியா பவானி சங்கர் தான் அவங்க த்ரூ அவுட் த மூவி கேரி அவுட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க இந்த மூவியை வந்துட்டு நிறைய மெனக்கடல் போட வேண்டியதாக இருந்திருக்கும். ஏன்னா த்ரூ அவுட் த மூவி வரப்போ சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு கோஸ்ட் மூவியில் கொஞ்சம் கொஞ்சம் சொதப்பினாலே டெஃபினட்டாக கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த கரெக்டாக வந்துட்டு டைரக்டர் அவங்கள்ட்ட வந்து ஆக்டிங் எடுத்திருக்காருன்னு தான் நம்ம சொல்லணும். இன்னொரு விஷயம், மீனாட்சி அவங்களோட ஆக்டிங் வந்துட்டு கொஞ்சமே டவுனாக தான் இருந்தது. கூடவே அர்ச்சனா அவங்களோட ஆக்டிங்குமே வந்துட்டு கொஞ்சம் காமெடின்ற ஒரு விஷயத்தையும் இந்த படத்தில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த சீன்ஸ்லாம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருக்கலாமோன்ற ஒரு ஃபீலும் நம்மளுக்கு கொடுக்குது. சூப்பரான ஒரு எடிட்டிங், செம்மையான ஒரு சினிமோட்டோகிராஃபி ப்ளஸ் விஎஃப்எக்ஸ் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்திருக்கலாம். பட் ஓகே, பட் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது.